ஸோ இன்னைக்கு அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஜாலியா பாடுவோம். அதனாலதான் மாத்தி வச்சிட்டோம் நிகழ்ச்சியை. சரி பாட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க மக்கள்லாம், கொஞ்சம் நிதானமா வருவாங்க. நம்ம பாடிட்டு இருக்கோம், வரலன்னா நம்ம தான் பாடணும். முதல் பாடல் முதல் பாடல் உமா மேடம், வாங்க பாடுங்க. எம்ஐஎம் குழும அத்தனை பேருக்கும் ஒரு சிறப்பான தமிழ் பாரதி வணக்கம். இன்னைக்கு போஸ்ட்டை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நமக்கு பாட வருமா வராதோ, பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால் பாடிடணும் அப்படின்ற முடிவோடு வந்துட்டேன். தொண்டை கரகரன்னு இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. பாடணும்னு ஆரம்பிச்சிட்டான்னா அதோட கான்சன்ட்ரேஷன் அப்படியே வேற மாதிரி போயிடும். உமாபாரதி மேடம்க்கு ஒரு தகவல் சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சியே பாட வரவங்களுக்காக இல்ல, பாட வராதவங்களுக்காக தான். அதனால நீங்க கவலையப்படாதீங்க. நம்ம பாடுறதுதான் பாட்டு, கேட்கிறவங்க தலையெழுத்து, அது நம்ம பத்தி நமக்கு என்ன கவலை? அதெல்லாம் நான் கவலையே படுறது கிடையாது. ஆமா, அதனால இளையராஜா பாடுறதுக்கு பிடிக்கும். அதான் இளையராஜா சொல்வாரு, நான் என் தலையெழுத்து மியூசிக் போறது, உங்க தலையெழுத்து கேட்கறது. நம்ம பாடுறதுதான், நம்ம ஜாலிக்காக தான் பாடுறோம் தவிர அடுத்தவங்களுக்காக நம்ம பாடுறோம். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இதை இணையத்தில் வேற எல்லாரும் கேட்க போறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே இன்னும் சந்தோஷமா இருக்கு. இதை ஏன்னா எத்தனை வாட்டி வேணாலும் திருப்பி கேட்கலாம், அந்த ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்க போகிறது. அதனால் வேலம்மாளம்மா, சக்கரபாணி சார், நாராயணமூர்த்தி சார், பிரேமாம்மா, செல்வகுமார் சார், சிவகுமார் சார், அமுதாம்மா, அத்தனை பேருக்கும் சிறப்பான வணக்கம். ஸ்டீஃபன் சாருக்கு தனியான வணக்கமும் நன்றியும் கேட்டு எனக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்காக சிறப்பான நன்றி. நினைவெல்லாம் நித்யா படத்தில் இளையராஜா இசையமைச்சு பனிவிழும் மலர்வனம், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா வேறு பாட்டெல்லாம் எடுத்தால் டூயட் இருந்தது, டூயட் இருந்தால் மேல் ஃபீமேல் வாய்ஸ் மாற்றி பாடணுமேன்றக்க ஒரே மேல் வாய்ஸு, நம்ம குரலுக்கு என்ன செட் ஆகுமோ அதுதானே பாடணும். அதனால் இந்த பாட்டை அப்படியே எடுத்துட்டேன். இந்த பாட்டு அநேகமாக இன்னைக்கு இருக்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாரோட ஆர்வத்தை தூண்டி நான் எப்படி பார்த்தா பாடினாலும் நீங்கள் தான் கேட்க போகிறீங்களா, அதனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னோடய பாட்டை ஆரம்பிக்கிறேன். நன்றி, முதல்ல வாய்ப்புக்கு நன்றி, முதல் வாய்ப்புக்கு நன்றி, வாய்ப்பு முதல்ல கொடுத்தமைக்கும் நன்றி. ஓகே ரைட். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், ஹே ஹே இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், சேலை மூடும் இளம் ஜோலை, மாலை சூடும் மலர் மாலை, சேலை மூடும் இளஞ்சோலை, மாலை சூடும் மலர் மாலை, 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும், ஏகே இளமையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும், கைகள் இடைதலில் நெளிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், ஹே ஹே இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், காமன் கோயில் சிறைவாசம், காலை எழுந்தால் பரிகாசம், காமன் கோயில் சிறைவாசம், காலை எழுந்தால் பரிகாசம், தழுவிடும் பொழுதிலே இடமாறும் இதயமே, வியர்வையின் மழையிலே
பயிராகும் பருவமே ஆடும் இலைகளில் வழிகிற நில ஒளி இருவிழி மழையில் நனைந்து மகிழும் வானம்பாடி பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் ஏஹே இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் ஏஹே பனி விழும் மலர்வனம் பனி விழும் மலர்வனம் பனி விழும் மலர்வனம். நன்றி நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர், கைதட்டலாம். நல்லா பாடுனீங்க. அருமையான பாட்டு ஒண்ணு நல்லா பாடுனீங்க. நல்ல பாடல், நல்லாவும் பாடுனீங்க. பயங்கர எனர்ஜியோட பாடினாங்க சார். வாங்க வேலம்மாள் மேடம் பாடுறீங்களா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன், நான் அதை பாடவில்லை. ஹோய் பாவை முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை. பாவை முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை. கூடொன்று கண்டேன், குயில் வர கண்டேன், குரலால் அழைக்கவில்லை. ஹோய் குரலால் அழைக்கவில்லை, குரலால் அழைக்கவில்லை. ஏடொன்று கண்டேன், எழுதிட கண்டேன், நான் அதை எழுதவில்லை. ஹோய் நான் அதை எழுதவில்லை, நான் அதை எழுதவில்லை. குணமும் அறிவும் நிறைந்தவர் என்றார், நான் அதை சொல்லவில்லை, நான் அதை சொல்லவில்லை. ஆடி முடிந்தது ஆவணி வந்தது, பாடிய பைங்கிளி உள்ளம் மலர் நாடகம் போலே தூது நடந்தது காதலர் கண்ணாலே. பாவை முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை. பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன், நான் அதை பாடவில்லை. பாவை முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை. நான் சொன்ன வார்த்தை அவர் மட்டும் கேட்டார், சிரித்தார் பேசவில்லை, சிரித்தார் பேசவில்லை. ஹோய் சிரித்தார் பேசவில்லை. அவர் சொன்ன வார்த்தை நான் மட்டும் கேட்டேன், சிரித்தேன் காணவில்லை. ஹோய் சிரித்தேன் காணவில்லை. இருவர் நினைவும் மயங்கியதாலே யாரோடும் பேசவில்லை, யாரோடும் பேசவில்லை. ஆடி முடிந்தது ஆவணி வந்தது, பாடிய பைங்கிளி உள்ளம் மலர்ந்து நாடகம் போலே தூது நடந்தது காதலர் கண்ணாலே. பாவை முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை. பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன், நான் அதை பாடவில்லை. பாவை முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை. பாவை முகத்தை பார்த்தார் ஒருவர், நான் அதை பார்க்கவில்லை. நன்றி. அருமை 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 அருமை, சூப்பர். அடுத்தது யாரு? வாங்க சிவகுமார் சார் பாடுறீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க சார். நீங்க பாடுங்க சார் பாட்டு, நீங்க ஆரம்பிச்சீங்க சார். நான் இருக்கிறேன் சார், பரவாயில்ல. இவங்க நாராயணன் சார் அவர் இருக்காரு பாருங்க. சரி, பாடுவோம். அதுதான்.
ஒரு நிமிஷம் சார். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல், வங்கி வளையல் சங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க, வங்கி வளையல் சங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல், வங்கி வளையல் சங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க. அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் மித்தாக செய்யும் வளையல், சில சித்தானை உடம்பு வத்தாமல் இருந்தால் ஒத்தாசை செய்யும் வளையல், அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் வளையல், சில சித்தானை உடம்பு வத்தாமல் இருந்தால் ஒத்தாசை செய்யும் வளையல், நடை பின்னி வர சின்ன இடை மின்னி வர முன்னாடி வரும் வளையல், இது அத்தை மகள் ரத்தினத்தின் அச்சடிச்ச சித்திரத்தின் கையோடு வரும் வளையல். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், காட்டி புருஷன் ரெண்டாக இருந்தா மூணாக செய்யும் வளையல், இது ஒட்டாத மனசில் கிட்டாத சுகத்தை கட்டாயம் தரும் வளையல், மாமியார மாமனார சாமியார விட மந்திரிச்சு தந்த வளையல், காளையர்கள் கெஞ்சி வர கன்னியர்கள் கொஞ்சி வர தூதாக வந்த வளையல். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல், வங்கி வளையல் சங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க, வங்கி வளையல் சங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க. நன்றி. வணக்கம். சூப்பர் சூப்பர். நன்றி. நல்ல பாட்டு சார். சாருக்கு ஒரு கை தரல எல்லாரும். எனக்கு ரொம்ப நான் ஒரு பாட்டு பாடிடுறேன் சார். வாங்க சார், வாங்க சார், வாங்க. சிவகுமார் சார் ஏதோ கூட்டத்தெல்லாம் கூட்டி வச்சுட்டு வராது பாட்டு பாட. என்ன சார்? ஏதோ கூட்டத்தெல்லாம் கூட்டி வச்சுட்டு பாட்டு பாட வரீங்க? ஆமா சார். கொஞ்சம் எனக்கு மண்டையில ஏறது இல்லை. நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு என்னன்னு தெரியல. கூட்டத்தை வச்சுட்டு வரீங்க. ஆமா சார், கூட்டத்தோட இருப்பேன் சார். நான் கூட்டத்தோட இருப்பேன் சார். உண்மைதான் சார். சூப்பர், தேங்க்யூ சார். இது பரியேறும் பெருமாள்ல ஒரு பாட்டு. இது ஒரு அவ்வளவு பெரிய பாப்புலர் பாட்டு இல்ல, பட் இருந்தாலும் நான் ரசிச்சேன். அந்த ஹீரோயின் அந்த ஹீரோவை அவன் நெருங்கி வரமாட்டான். அவன் அவ்வளவு பாசமா இருப்பான். ஃப்ரெண்டா தான் இருப்பான். லவ் கெவன் கூட இல்லை. ஆனா அந்த ஒரு பஸ்லயே ட்ரெயின்லயே போற பாட்டு ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்ச பாட்டு. நீங்க கேட்டு பாருங்க. வா ரயில் விட போலாமா, உனக்கு என்ன கோபமா, மன்னிக்கிட போலாமா, ஏன் எட்டி நின்று பாக்குற நீ, கைப்பிடிச்சு போவோமே அது போல போலாமா, நீ பிடிக்கும் எனக்கு நான் காயா பழமா, நீ வரியா நெசமா சொல்லு, நான் வருவேனே வா ரயில் விட போலாமா, உனக்கு என்ன கோவமா, மணிக்கிடு போலாமா, இங்க நான் தனியா இருக்கேன் எதுக்குன்னு தெரியுமா, நீயும் தான் தனியா இருக்க வந்து உன்னை பார்க்கவா, ஓ சக்தி குறைச்சல் என்னமோ அது எனக்கு புரியல, அழுக்கா கருப்பா பழுப்பா கருப்பா என்னமோ அது எனக்கு தெரியல,
நீயும் வேற நானும் வேற, அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, நம்பாம நான் ஓடி வந்தேனே, எங்க உன்னை காணோமே, வா ரயில் விட போலாமா, உனக்கு என்ன கோவம், மண்ணுக்கிட போலாமா, வா ரயில் விட போலாமா, ரயில் விட போலாமா. தேங்க்யூ சார். சூப்பர், அருமை அருமை சார். நல்ல பாடல் செலக்ஷன். இன்னைக்கு ரவி சார் கூட பாட போறாரு. சமூக கருத்து சின்ன சமூக கருத்து சொல்லியிருப்பாரு அவரு இந்த பாடல்ல. ரவி சார் கூட பாட போறாருன்னு கேமரா பண்ணிட்டார் ரவி சார். சொல்லுங்க சார். சார் நான் கேக்குறதுக்கு தான் வந்திருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க சார். சிவகுமார் சார் ஏதோ சொன்னீங்க. இல்ல சின்ன சின்ன பாடல், அது சின்னதா அது சமூக கருத்து சொல்லியிருப்பாரு. அழுக்கா கருப்பா எதுவுமே எனக்கு தெரியல, பழுப்பா நீ வசதி நான் குறைக்கணும்னு என்ன பாடப்படுத்தாங்க, நீ வேற நானும் வேற அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு இந்த வார்த்தைகளை வந்து சின்ன சின்ன வார்த்தைகள்ல அந்த சமூகத்துல இருக்க நிலைமை வந்து இதை சொல்லியிருப்பாங்க. அது பேர் கவிஞர் பேரு மறந்துட்டேன். இந்த பிடிச்ச பாட்டு எனக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் சேர் சார் வந்திருக்காங்க. சார் வாங்க சார். வணக்கம். வாங்க. ஒரு பாடலுடன் வணக்கம். நான் ரொம்ப இசையின் இன்பத்தில் வெள்ளத்தில் மூழ்கிட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன். உங்களை கூப்பிட்டேன், அப்படியே தூங்கிட போறீங்கன்றதுக்காக தான் கூப்பிட்டோம். நல்ல ஆர்வமா பாடுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் பார்த்துருந்தா எல்லாரும் ட்ரெயின் அப் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்து கேட்டு அடுத்து என்ன பாடலான்னு ட்ரெயின் அப் பண்றாங்க, அதுவும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இவ்வளவு பெரிய ஆர்வம் எல்லாரும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள். என்ன நீங்க என்ன பாடல் கைவசம் வச்சிருக்கீங்க? நான் கேக்குறேனே சார். பாடுங்க சார். போன முறை வந்தீங்க, ஒரு பாடல் பாடுனீங்க. அவரே எழுதின பாட்டு நினைக்கிறேன். சாரு எல்லாம் அவரே எழுதி பாட்டு போடுவாரு, இல்ல மற்ற பாடுவாரு. சாரோட பாட்டு இப்ப கேட்கறதுக்கு சில பேர் இருக்காங்கன்னா பாட வேண்டியதுதான் சார். நான் எல்லாம் கேக்குறதுதான் சார், நீங்க கவலைப்படாதீங்க. இருக்கோம் சார். நீங்க நாங்கெல்லாம் இருக்கோம் சார். ஓ எங்க இல்லமா. வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய உள்ளமெனும் தாமரையில் உனை எடுத்து கொண்டு வந்தேன் போய் வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய உள்ளமெனும் தாமரையில் உனை எடுத்து கொண்டு வந்தேன் போய் வெள்ளி நிலா முற்றத்திலே வேலெடுக்கும் மரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே பால் குடிக்க வந்தவனே நடையை காட்டு, வரும் பகைவர்களை வென்று விடும் படையை காட்டு, வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய முக்கணியின் சார் எடுத்து முத்தமிழின் தேன் எடுத்து முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய். 4 பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை, நல்ல மனமுடையோர் காண்பதுதான் தனி மரியாதை. வெள்ளி நிலா முற்றத்திலே
விளக்கேறிய விளக்கேறிய உள்ளமெனும் தாமரையில் உனை எடுத்து கொண்டு வந்தேன் வெள்ளி நிலா முற்றத்திலே. தேங்க்யூ சார். எக்ஸலன்ட் சாங் சார். அருமையா இருக்கு அருமையான பாட்டு சார். நல்ல Excellent. பாட்டு. சூப்பர் சூப்பர். செலக்ஷன் அருமை. ரொம்ப நல்லா வேட்டைக்காரன். பாட்டீங்க. அருமையா பாடுனீங்க உங்க சிங்க வாய்ஸ் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. சார். சார். உங்க நாங்கெல்லாம் இருக்கிறோம் சார். பாடுங்க சார். நல்லா வந்து சிறப்பா இருந்து சார். சிறப்பா இருக்கு. வேட்டைக்காரன் எம்ஜிஆர் படத்துல இருந்த ஒரு மென்மையான சாங் இது. நல்ல நல்ல கருத்துள்ள பாடு. ஈஸியா இருக்கும், தொண்டைக்கு ரொம்ப வலி இருக்காது, வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப நாள் ஆச்சுல பாடி, அது ஒரு பழக வரும் இசைதான். ஒரு 10 பாடல் பாடினா சரியா நம்ம அடிக்கடி போட்டு டியூன் பண்ணிடுவோம். பார்ப்போம். வேலை மகிழ்ச்சி, செய்யுங்க சார். மகிழ்ச்சி, சிறப்பு சார், சிறப்பு. மகிழ்ச்சி. செல்வகுமார் பாடுறது. செல்வகுமார் சார் பாடுறீங்களா? இல்ல பாட்டோம் சார், மத்தவங்க பாட்டோம் சார். மத்தவங்க இல்ல, நீங்க தான் பாடணும், வேற யாரும் கிடையாது. அப்படியா? அப்ப பாடிடுவோம் சார். பாடிடுவோம். ஆ, பாட்டுமா? சார் உமாபாரதி மேடம் பாட்டாங்களா? பாடிட்டாங்க சார், நீங்க லேட்டு. இல்ல சரி சார், சரி. வேணா உங்களுக்காக இன்னொரு வாட்டி பாடிடுறேன் சார். இல்ல எல்லாரும் பாடின பிறகு நீங்க பாடுங்க. அதே பாட்டெல்லாம் இன்னொரு முறை பாடினா நாங்கெல்லாம் ஓடிடுவோம். இல்ல வேற அதனால வேற பாட்டு. வேற பாட்டு பாடுங்க. வேற பாட்டு. அதான் சார் பாடி முடிச்சோன்னு அடுத்தது பாடுங்க. நான் வெயிட் பண்றேன். சார் பாட்டுமா? பாடுங்க. பாடுவோர் பாடினால் ஆடத் தோன்றும், பாலுடன் தேன்கனி சேர வேண்டும். பாடுவோர் பாடினால் ஆடத் தோன்றும், பாலுடன் தேன்கனி சேர வேண்டும். கலைகளை தெய்வமாய் காண வேண்டும், கண்ணினி இன்னும் ஏன் நாண வேண்டும். பாடுவோர் பாடினால் ஆடத் தோன்றும், பாட்டில் சுவை இருந்தால் ஆட்டம் தானே வரும், கேட்கும் இசைவிருந்தால் கால்கள் தாளமிடும். தன்னை மறந்தது பெண்மை, துள்ளி எழுந்தது பதுமை. தன்னை மறந்தது பெண்மை, துள்ளி எழுந்தது பதுமை. நூல் அளந்த இடைதான் நெளிய, 100 கோடி விந்தை புரிய, 100 கோடி விந்தை புரிய. பாடுவோர் பாடினால் ஆடத் தோன்றும், பாதம் சிவந்திருக்கும் பாவை செந்தாமரை, பார்வை குனிந்திருக்கும் புருவம் 3ஆம் பிறை. புத்தம் புது மலர் செண்டு தத்தி நடமிட கண்டு, புத்தம் புது மலர் செண்டு தத்தி நடமிட கண்டு. மேடை வந்த தென்றல் என்றேன், ஆடை கொண்ட மின்னல் என்றேன், ஆடை கொண்ட மின்னல் என்றேன். பாடுவோர் பாடினால் ஆடத் தோன்றும், பாலுடன் தேன்கனி சேர வேண்டும், கலைகளை தெய்வமாய் காண வேண்டும், கண்ணினி இன்னும் ஏன் ஞான வேண்டும். பாடுவோம் பாடினால் ஆடத் தோன்றும். ஓகே சார், அவ்வளவுதான் சார். சூப்பர் சார். நம்ம டைட்டிலே அருமை, அருமை. பாட்டீங்க. நம்ம டைட்டிலே பாட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அருமை. யார் யார் ஆடினாங்கன்னு தெரியல. ஆனா சார், ஐஸ்கிரீம் பாப்பா வந்துச்சு. ஐஸ்கிரீம் பாப்பா வந்துக்குதா? குட் ஈவினிங் சார். வாங்க கரெக்டா. ஞாபகம் வச்சிருக்கீங்க, சந்தோஷம் சார். மறந்து போல. ஐஸ்கிரீம் பாப்பா இல்ல, ஐஸ்கிரீம் பாடகரவங்க. உங்களை ஞாபகம் இல்ல, ஐஸ்கிரீம் ஞாபகம் இருக்கும். ஆமா. உமாபாரதி மேடம் இன்னொரு பாட்டு. இவங்க கணேசன் சார்லாம் தயாரா இருந்தாங்க, நானே பாடிடுவா. கணேசன் சார் எல்லாம் பாடுவார், நிறைய வச்சிருப்பாரு அவரு. சக்கரவர்த்தி இருக்கா சார்? நிறைய வச்சிருப்பாரு. சரி சரி சரி. நேயர் விருப்பம், அதுக்காக நம்ம ரவி சார் விருப்பம். சுப்பிரமணியம் நேயர் விருப்பம் இல்ல, ரவி சார் விருப்பம். அதான் அவர் ஒரு நேயர்னு வச்சுக்க வேண்டியதான். அதனால தமிழ்ல தானே சொல்றேன், அதுக்காக தான். இல்ல அது நீங்களும் கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. கண்டிப்பா. சரி சரி. மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. இது பயணங்கள் முடிவதில்லையில் எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட ஒரு பாடல்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். ஏன்னா நமக்கு மேல் வாய்ஸ் தான் செட் ஆகும். திருப்பியும் ஒரு தடவை அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்க பாடுங்க. இல்லை, அதை திருப்பி ஒரு தடவை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. Okay. இதுக்காகவே நான் திருப்பி இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகாமல் இங்கே உட்காந்துருக்கேன். இன்னொரு தடவை பாட்டு பாடுறதுக்குன்னு. எல்லார் பாடுறதையும் கேட்கணும், இன்னொரு பாட்டு பாடணும், அதுதான். ஓகே. தோகை இளமயில ஆடி வருகுது வானில் மழை வருமோ, கோதை வல்விழி 100 கவிதைகள் நாளும் எழுதிடுமோ, தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம், காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ, தோகை இளமயில ஆடி வருகுது வானில் மழை வருமோ, கோலம் போடும் நாணங்கள் காணாத ஜாலம் இதழ்களிலே, பௌர்ணமி வெளிச்சம் கண்ணில் துள்ளும் தாளங்கள் ஆனந்த மேளம், இமை பறவை சிறகுகள் அசைக்கும் விழிகளிலே, காதல் விழா நடத்துகிறாள் சகுந்தலா, அன்னமும் இவளிடம் நடைபழகும், இவள் நடையசைவினில் சங்கீதம் உண்டாகும், தோகை இளமயிலா வருகுது வானில் மழை வருமோ, தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம், காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ, பூமி எங்கும் பூந்தோட்டம் நாம் காண வேண்டும், புது தென்றலோ பூக்களில் வசிக்கும், ஆகாய மேகங்கள் நீரூற்ற வேண்டும், அந்த மழையில் மலர்களும் குளிக்கும், அருவிகளோ ராகம் தரும், அதில் நனைந்தால் தாகம் வரும், தேவதை விழியிலே அமுத அலை, கனவுகள் வளர்த்திடும் கல்லூரும் உன் பார்வை, தோகை இளமயிலாடி வருகுது வானில் மழை வருமோ, கோதை வல்விழி 100 கவிதைகள் நாளும் எழுதிடுமோ, தேன் சிந்தும் நேரம் நான் பாடும் ராகம், காற்றோடு கல்யாணம் செய்கின்றதோ. நன்றி நன்றி. வாவ் 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 வாவ், சூப்பர், நல்ல சாங், நல்ல சாங், அருமை. ரொம்ப ரொம்ப சென்சேஷனாக அந்த காலத்துல இது, அந்த விடுதலை ராகம் வந்தப்போ. நல்ல பாடல், நல்ல ஒரு அது ஆமா. வந்து அந்த படம் படம் ஓடுந்து ஒரு பக்கம்னா பயணங்கள் முடிஞ்சதில்லையே விடுதலை ராகமா? அந்த பயணங்கள் முடிவதில்லை. பயணங்கள் முடிவதில்லையா? ஆமா ஆமா. மோகன் தான் சார். மோகன். ஒரே ஸ்டைல்ல எடுத்த படம், கமலாசன் நடிச்ச அந்த இந்த படமும் இதுவும் ரெண்டுமே ஒரே ஸ்டைல்ல எடுத்த படம். வந்து நீங்க சொன்னாப்ல படம் கதைக்காக ஓடிச்சனோ பாட்டுக்காக ஓடிச்சு. பாட்டுக்காக ஓடிச்சு. அதுதான் கதையும் ஓகே, ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டுமே. பட் ஓடிச்சு, பாடல் தான் அருமை. அடுத்து யாரு? கணேஷ்னா ரெடி ஆயிட்டார், மைக்கெல்லாம் இதெல்லாம் போட்டுது. கணேஷ் வாங்க சார். ஒரு லிரிக்ஸ் எடுத்துக்கிறேன், அடுத்த பாட்டு பாடுறேன் சார். லிரிக்ஸ் கையில எடுத்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன். லிரிக்ஸ் எழுதுறீங்களா? எடுத்துன்னு வரேன் சார். சரிங்களா சார்? இப்படி எல்லாம் கலாய்க்க கூடாது நீங்க. சார் சக்கரபாணி சார் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு சார். வாங்க சார், சக்கரபாணி சார் பாடுங்க சார். பாடுறோமா? வாங்க 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 வாங்க. போன முறை நீங்க தான் எஸ்கேப் பண்ணீங்க. வாங்க. அருணகிரிநாதர் படத்துல இருந்து ஒரு பாடம் இருக்கு. வாங்க, அதுதான் நமக்கு ஏற்றது. சூப்பர் சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருவர என ஓதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவக்க தமரரும் அடிபேண 10 தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில்
இரவாக மத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாடே. தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திக்கட்கடி நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரி அட்டப்பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு 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 சித்திர பௌரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்திப்பதை துக்கு பிடியன முதுகூகை புட்புற்றட நட்புற்றுடர வெட்டி பலியிட்டு குலகரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமானே. அவ்வளவுதான் சார். நன்றி. சொல்றதுக்கே ஒரே ஒரு விஷயம் சார், முதல்ல கை தட்டணும் எல்லாரும். இந்த பாடல் செலெக்ஷனுக்கே உங்களுக்கு பாராட்டணும் சார், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த பாடல் வந்து அவ்வளவு சுலபமான பாடல் கிடையாது. நான் இதை எடுத்து பாடுறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அதையும் நீங்க அருமையா பாட்டீங்க. அருமை. இந்த பாட்டு பாடிட்டா தமிழ் எழுத்துக்கள் அத்தனையும் சரியா உச்சரிக்க வரும்னு சொல்லிட்டு தமிழ் உச்சரிக்கிறதுக்கு இந்த பாட்டை நீ இலக்கத்தோட போனா இத படிச்சு அத படிச்சுட்டா கரெக்டா சொல்லுவேன்னாரு. எனக்கு அதுக்காகவே நான் படிச்சது. ஒரு சின்ன கருத்து இந்த இடத்துல, இது வந்து நான் கிராமத்துல இருக்கும்போது வீட்டு திண்ணையில் ரெண்டெல்லாம் நெல் மூட்டைலாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. பின்னாடி தோட்டத்தெல்லாம் போக இந்த அறுவடை சீசன் நிறைய இருக்கும். பள்ளிக்கூடத்துல படிச்சிருந்தேன் இப்போ ஸ்கூல்ல, எலிமெண்டரி ஸ்கூல்ல. அந்த மூட்டை மேல எல்லாம் நெல் மூட்டை மேல ஏறி குதிச்சுட்டு உட்காந்து விளையாடும் போது எங்க அப்பா எனக்கு வந்து எப்படி சைலண்டா உட்கார வைக்கிறது முடிவு பண்ணி இந்த திருப்புகழ் வீட்டில் இருக்கும் எடுத்து கொடுத்து, இந்த பனிஷ்மெண்ட், இந்த பாட்டை நீ மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அப்புறம் விளையாடலாம் அப்படின்ட்டாரு. அவர் நினைச்சாரு இது எப்படி சொல்ல போறான்னு நினைக்கிறேன். அவர் போயிட்டு வந்தாரு, திருப்பி வழக்கம் போல நெல் மூட்டை மாதிரி தான் இருந்தோம். அப்புறம் எங்க பாட்டு சொல்லு அப்படின்னாரு. கடை சொன்னோட அவருக்கு ஒன்றும் புரியல. இது எப்படிப்பா பண்ண நீ அப்படின்னாரு. அது பண்ணிட்டேன் சொல்லி முடிச்ச பிறகு. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா, யாராரு வீட்டுக்கு விருந்தினர் வந்தாலும் சரி கூப்பிட்டு இந்த பாட்டு சொல்லு அப்படின்னாரு. இது ஒரு ரொட்டீன் ஆகிப்போச்சு. யார் வந்தாலும் இந்த வீட்டுல வந்தா ஒரு வெளியில வரும், அவன் பார்த்து பையன் நல்லா சின்ன பையனா நல்லா பாடுறானே இந்த வயசுல அப்படின்னுவாங்க. அது சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் உள்ள வந்து வரது ரொம்ப கஷ்டம். அந்த குக்கு 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 அதெல்லாம் அழகா வரும் சொல்லும் போது. அப்புறம் டிஎம்எஸ் பாட்டு அருணகிரிநாதன் வந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்தது அருணகிரிநாதர் படம். அப்புறம் அந்த பாடல் இசையோட வந்து பார்க்க புதிய பரிமாணம் வந்துட்ட. ரொம்ப மகிழ்ச்சிங்க, சிறப்பா பாண்டிங்க. கிளம்பிசை குக்கு 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 குக்குன்னு அழகா வரும். நல்ல நல்ல சாங். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாரும் மனப்பாடம் பண்ணான்னு நினைக்கிறேன். ஆமா, குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து சொன்ன மாதிரி தமிழ் நல்ல குழந்தைங்களுக்கு நாக்குல வரும். மன்னிக்கவும், பிராணாயாமம் செய்ய கூட வேணா இந்த பாட்டை படிச்சாலே போதும். பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பாடல் நல்லா பாட ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ். நல்ல பாடிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து பிரீத்திங்க நல்லா பிராக்டிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். இது வந்து உண்மை. உங்க பாடும் போதே உங்களுக்கு பிரீத் கண்ட்ரோல் வரும். நல்லா சும்மா இருக்கிற நேரத்துல கூட பாட்டு நல்லா பாடிட்டே இருந்தோம்னா பிரீத்திங் உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் ஆகும். இதுக்குன்னு தனியா பிராணாயாமம் செய்வாங்க. யாருக்கு இப்ப நாராயணமூர்த்தி சொல்றீங்களா சார்? இதெல்லாம் நீங்க இது வந்து நீங்க நேரத்துல ஏதோ ஊத்துவாங்க அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க, அப்படிதானே சார்? வேலம்மாள் மேடம் நீங்க தலைகீழ இருக்கீங்க. சைடுல இருக்கீங்க, திரும்பி இருக்கீங்க. அதாவது பாட்டு பாடுறதுக்காக சைடுல இருக்காங்க. அவங்க சைடுல இருக்காங்க. ஆமா, பாடிடுவாங்க அப்படின்னு. வாங்க கணேசன், அவர் லிரிக்ஸ் வேற எடுத்து வச்சுக்கின்னு உட்காந்து இருக்காரு. சார் தேங்க்யூ சார். வாங்க வாங்க வாங்க. இதுக்கு சிவகுமார் சார் கொஞ்சம் நீங்க மியூசிக் போடுவாரு, இருந்தாருன்னா போடுவாரு. போடுவார் பாருங்க. தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் புன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன், கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை,
காதல் வருவதில்லை. நேரில் வராமல் நெஞ்சை தராமல் ஆசை விடுவதில்லை. ஆசை விடுவதில்லை. தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் வந்தேன். தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் மலர்ந்தேன். இருவர் ஒன்றானால் ஒருவர் என்றானால் இளமை முடிவதில்லை. இளமை முடிவதில்லை. எடுத்து கொண்டாலும் கொடுத்து சென்றாலும் ஆசை விடுவதில்லை. ஆசை விடுவதில்லை. தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன். பழரச தோட்டம் பனிமலர் கூட்டம் பாவை முகமல்லவா. ஓ பாவை முகமல்லவா. அழகிய தோள்கள் பழகிய நாட்கள் ஆயிரம் சுகமல்லவா. ஆயிரம் சுகமல்லவா. தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன். கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை. காதல் வருவதில்லை. நேரில் வராமல் நெஞ்சை தராமல் ஆசை விடுவதில்லை. ஆசை விடுவதில்லை. தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்க மூஞ்சில உங்க முகத்துல புன்னகையிலே தெரிஞ்சிச்சு எப்படி தொட்டா இந்த பாட்டு லிரிக்ஸ் நிறைய இருக்கு. சில நான் கட் பண்ணிட்டேன். பெரிய பாட்டு இது. சிவகுமார் சாருக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். அதனால எம்ஜிஆர் பாட்டு, எம்ஜிஆர் சரோஜாதேவி சார். எம்ஜிஆர் சரோஜாதேவி. சரோஜாதேவி மேடம் பாடுறீங்களா சார்? இன்னைக்கு படகோட்டிலே 2வது சாங். பிரேமா மேடம் எதனா பாடுறீங்களா? சரி ஓகே ஓகே. வேற யாரு அடுத்தது? பிரசன்னா சார். நான் முதல்லயே சொல்லிட்டேன் கேட்கறேன். சரி இல்ல மேடம் ஓகே. பிரசன்னா ரெடியா இருக்கியா? ஐஸ்கிரீம் ஒரு அட்டகர் இதை வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அலமேல் மேடம் இன்னொரு பாட்டு பாடிட்டு முடிச்சுக்கிறேன். வாங்க மேடம், இன்னொரு பாட்டு பாடுங்க நீங்க, நாங்க முடிச்சுக்கிறோம் அப்புறம். நான் முடிச்சுக்கிறேன். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். காட்டினிலும் காட்டினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்றாலாடும். ஹோய் ஹோய். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். தென்ன இளம் கேட்டினில
தென்னை இளம் கீட்டினிலே தாலாட்டும் தெண்டலது, தென்னை மீளம் கீட்டினிலே தாலாட்டும் தெண்டலது, தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும், ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது, ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது, காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை, காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும், நாணலிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மை இது, நாணலிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மை இது, நாணம் என்னும் தெண்டலிலே தொட்டில் கட்டும் மென்மை இது, நாணம் என்னும் தெண்டலிலே தொட்டில் கட்டும் மென்மை இது, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும், அந்தியில் மயங்கி விடும் காலையில் தெளிந்து விடும், அந்தியில் மயங்கி விடும் காலையில் தெளிந்து விடும், அன்பு மொழி கேட்டு விட்டால் துன்ப நிலை மாறிவிடும், அன்பு மொழி கேட்டு விட்டால் துன்ப நிலை மாறிவிடும், அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும், கரையினிலே ஒதுங்கி நின்றாலாடும் ஹோய் ஹோய், அமைதியான நதியினில் ஓடம் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். நன்றி. அருமையான பாடல். நன்றி நன்றி மேடம், நன்றி. ரொம்ப நல்லா பாடினீங்க, மகிழ்ச்சி. நல்ல பாடல் தேர்வு. நல்ல நல்ல பாடல், நல்லா இருந்தது மேடம். பிரமாதமான அமுதா பாட்டு, மேடம், நல்லா பாடுனீங்க. அமுதா மேடம் வரீங்களா? அமுதா மேடம், அமுதா மேடம் வாங்க வாங்க, ஆன் பண்ணுங்க. சார் என்னோட தொண்டை சரியில்லை சார் எனக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை மேடம் எங்களுக்கு. அதனால நான் பாடுனேன்னா பாதி குரலே வராது சார். பரவாயில்ல, நீங்க இஞ்சி இடுப்பழகி பாடி காத்தே வருதுன்னு சொன்னா கூட நாங்க கேட்போம். நீங்க பிரச்சனையே இல்லை, நீங்க பாடுங்க, என்ன பாட்டு பாடினாலும். என்ன சார் சித்தாந்த் பாட்டு பாட சொல்றாங்க, நான் பாட போறேன், நீ கொஞ்சம் அதை மியூட் பண்ணிக்கோ. மாமா அந்த பக்கம் போக சொல்றீங்களா? நான் நினைச்சேன் சித்தாந்த் இங்க இருக்காது, நீ போயிடுன்னு சொல்றீங்களோன்னு நினைச்சேன். இல்ல சார், இந்த சித்தாந்த் இங்க உட்கார்ந்து இருக்கான். பாட்டு கேட்டு ஒரு மணி இந்த பாட்டு தான் சார் எடுக்கிறேன். எடுங்க எடுங்க. அப்ப வேற யாருன்னா பாட சொல்லலாமா? ஏதோ நான் பாடிடுறேன் சார், இதோட பாடிடுறேன். நீங்க பாடிடுங்க 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 பாடிடுங்க. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பதும் கடமையடா, தாயகம் காப்பதும் கடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, கனக விசையரின் முடித்தலை நெறித்து கல்லினை வைத்தான் சேர மகன், இமயவரம்பினில் மீன் கொடியேற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே, அச்சம் என்பது மடமையடா,
அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பதுன் கடமையடா. தாயகம் காப்பதுன் கடமையடா. கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை. கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை. களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவன் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா. அஞ்சாமை திராவிடர் உடமையடா. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா. அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பதுன் கடமையடா. தாயகம் காப்பதுன் கடமையடா. அச்சம் என்பது மடமையடா. நன்றி சார். சூப்பர் 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 பாட்டு மேடம், என்ன அட்டகாரமான அமக்கலமா பாடிட்டீங்க. எம்ஜிஆர் பாட்டுன்னா இழுத்த ராகம் எல்லாம் பாட முடியல சார். நல்லா பாட்டீங்க, நல்லா பாடுங்க மேடம். ரொம்ப நிதானமா எந்த வித ஏற்றத்தாழ்வும் இல்லாத அழகா பாட்டீங்க. நன்றி சார். நானும் ஒரு பாட்டு பாட்டு போயிருந்தேன் சார். பாடுங்க சார். நாராயணன் சார் மேடம் பாடுறாங்களா கொஞ்சம் கேளுங்க, அடுத்த பாட்டு பாட சொல்லலாம். அவங்கள விடுங்க. லேடிஸ் லேடிஸ் நீங்க பாடுங்க சார். சிவகுமார் சார், நாராயணன் சார் நீங்க யார் கேக்குறது? கேட்டுதா? வாங்க சார். 1955 வந்த படம் மங்கையர்கரசி, குட் ஓல்டு ஃபில்ம். நான் ஜஸ்ட் அப்போ வந்து 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் தான். மங்கையர்கரசி பாட்டுல பானுமதி பத்மினி பாடின பாட்டு, பத்மினி ஆக்ட் பண்ண பாட்டு. அந்த வரிகள் நல்லா இருக்கும். நீல வண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா. நீல வண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா. நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வாவாடா. நீல வண்ண கண்ணாவாடா. பிள்ளையில்லா கலியும் தீர வள்ளல் உந்தன் வடிவில் வந்தார். எல்லையில்லா கருணை தன்னை என்னவென்று சொல்வேனப்பா. நீலவண்ண கண்ணாவாடா. வானம்பாடி கானம் கேட்டு வசந்த கால தென்றல் காற்றில் தேன்மலர்கள் சிரிக்கும் காட்சி, செல்வம் துயில் நீங்கும் காட்சி. நீலவண்ண கண்ணாவாடா. தங்க நிறம் முந்தன் அங்கம் அன்பு முகம் சந்திர பிம்பம். கண்ணால் உன்னை கண்டால் போதும் கவலை எல்லாம் பறந்தே போகும். தங்க நிறம் முந்தன் அங்கம் அன்பு முகம் சந்திர பிம்பம். கண்ணால் உன்னை கண்டால் போதும் கவலை எல்லாம் பறந்தே போகும். நீலவண்ண கண்ணாவாடா. சின்னஞ்சிறு திலகம் வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டி பொன்னாலான நகையையும் பூட்ட கண்ணா கொஞ்சம் பொறுமை காட்டு. நீலவண்ண கண்ணாவாடா. தேங்க்யூ சார். அதுக்கு மேல நிறைய இருக்கு, அதுக்கப்புறம் வராது. அவ்வளவுதான். சூப்பர் சார், நல்ல பாட்டு சார். தட் இஸ் மை லிமிட். அவ்வளவுதான். மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி.
வேற யாரு? பிரசன்னா வாங்க. சார் சொல்லுங்க. ஒரு 2 minutes சார். 2 minutes. அலமேல மேடம் பாடுறீங்களா? சார் கேப்பீங்களா பாட்னா? கன்றாவியா இருக்கும். நாங்க கேக்குறத பத்தி எல்லாம் நீங்க கேட்போம். நாங்க கவலைப்படாதீங்க. யாரும் கேட்கறது பார்க்க மாட்டாங்க. அது கொஞ்சம் பஞ்சு வச்சுக்கோங்க அப்பப்போ. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க பாடுங்க. எங்களுக்கு வேற வழி இல்ல. ரொம்ப ஓல்டு சாங்ஸ். ஆனா எங்க பேட்ச்ல இந்த பாட்டு தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். எங்க எப்ப மீட்டிங் போட்டாலும் இந்த பாட்டு ஒரு டாக்டர் பண்ணால பாடுவாரு. அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் நான் காப்பி அடிச்சு நான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுப்பேன் இந்த பாட்டை. ஓகே. சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே, நின்றாது போல் நின்றாள் நெடுந்தூரம் பறந்தாள், நிற்குமோவி நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வே. செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலக்கொடியால், நிலாவென சிரிக்கும் மலக்கொடியால், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள், அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாள், காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ, காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ, சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ, சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ, அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலக்கொடியால், நிலாவென சிரிக்கும் மலக்கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள், கண்களின் நீளம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ, அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள், அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள். தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர் பாட்டு மேடம், நல்ல செலக்ஷன், அருமையா பாடுனீங்க. அட்டகாசமா பண்ணீங்க, அட்டகாசமா பண்ணீங்க, சூப்பர். நான் செய்ய சார் 2வது ரவுண்ட் பாடுறீங்களா? பண்ணுவோம். அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. கேக்குதுங்களா? பாடுங்க சார், பாடுங்க. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி, அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி.
இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி. உருக்கு போன்ற தன் கரத்தை நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி, கவனம் ஒரு நாள் திரும்பும். கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி, கவனம் ஒரு நாள் திரும்பும். அங்கு நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும். வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே. வானத்து நிலவாய் சிலர் இருப்பார், அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. சூப்பர் சார். நல்ல நல்ல பாடல், நல்ல பாடல், அருமை. அருமையா பண்ணீங்க சார், சிறப்பு, மகிழ்ச்சி. நாராயண் சார், நீங்க பாடுறீங்களா, மேடம் பாடுறாங்களா? கேக்கல சார். சார் மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டீங்க. முதல்ல பாடாதவங்க பாட சொல்லுங்க சார். பிரசன்னா பாடாம இருக்காங்க. பிரசன்னா பாடுறீங்களா? அவன் இன்னும் ஐஸ்கிரீம் சாப்பிடல. மேடம் பாடியாச்சா? மேடம் பிரசன்னா மேடம் பாடுறீங்களா? அப்படி மேடம் மாலதி மேடம்லாம் பாடலையா? மாலதி மேடம் இல்லவே இல்ல. மேடம் பொன்மாலை பொழுது, இது ஒரு பொன்மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது. ஆயிரம் நிறங்கள் ஜாலமிடும், ராத்திரி வாசலில் கோலமிடும். ஆயிரம் நிறங்கள் ஜாலமிடும், ராத்திரி வாசலில் கோலமிடும். வானம் இரவுக்கு பாலமிடும், பாடும் பறவைகள் தாளமிடும். பூமரங்கள் சாமரங்கள் வீசாதோ, இது ஒரு பொன்மாலை பொழுது. வானம் எனக்கொரு போதி மரம், நாளும் எனக்கது சேதி தரும். வானம் எனக்கொரு போதி மரம், நாளும் எனக்கது சேதி தரும். ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் தேதி வரும். கேள்விகளால் வேள்விகளை நான் செய்தேன், இது ஒரு பொன்மாலை பொழுது. வானமகள் நாணுகிறாள், வேறு உடை பூணுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது. ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்றது அதுதான். ஐஸ்கிரீம் சாப்பிடணும். எனக்கு நடுவுல கூப்பிட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் சார்.
ஓ, நீங்க வேலையில இருக்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே, ரைட், ஓகே. டைட்டில்ல பார்த்த உடனே அச்சச்சோ இது நான் மிஸ்ஸே பண்ண கூடாது, எத்தனை தடவை போட்டீங்கனாலும் நான் அட்டன்மெண்டாவது போயிடுவேன்றதுக்காக தான் வந்தேன். சரி, ரைட், ஓகே. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது யார் பாடணும்? பாடாதவர்கள். நீங்க தான் சார் இன்னும் பாடாதவங்க. முதல்ல நீங்க 2 பாட்டு எடுத்து விடுங்க சார். நான் பாடினா சார் ரவி பாடல சார். ரவி சார் வாங்க, தெரிஞ்சதை பாடுங்க. அகர முதல் எழுத்தலாம்னு பாடுங்க சார். போயிட்டு போயிருங்க சார். குரல் சொல்லிட்டு போங்க சார். சார் நான் கேக்குறதுக்கு தான் வந்திருக்கேன். அதனால சார், நீங்க பாருங்க. எல்லாருமே கேட்கறதுக்கு தான் சார் வந்துக்கிறோம், கூட பாடவும் செய்யறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால நீங்க பாடலாம் தாராளமா. இல்ல சார், நான் பாடவில்லை. அப்புறம் எப்படிதான்? ஓகே, நான் ஒரு பாட்டு பாடுறேன். அதான். எங்கிருந்தோ ஆசைகள், எண்ணத்திலே ஓசைகள், என்னென்று சொல்ல தெரியாமலே நான் ஏன் இங்கு மாறினேன். எங்கிருந்தோ ஆசைகள், எண்ணத்திலே ஓசைகள், என்னென்று சொல்ல தெரியாமலே நான் ஏன் இங்கு மாறினேன். ஆசை வரும் வயது, உந்தன் வயது, பேசும் இளமனது, எந்த மனது. ஆசை வரும் வயது, உந்தன் வயது, பேசும் எந்த மனது. ஆடவன் பார்வையில் 1000 இருக்க, மாதுளம் நான் ஒரு தூதுகள் அனுப்ப, என்னென்ன சுகம் வருமோ. எங்கிருந்தோ ஆசைகள், எண்ணத்திலே ஓசைகள், என்னென்று சொல்ல தெரியாமலே நான் ஏன் உன்னை மாற்றினேன். மாலை வரும் மயக்கம், என்ன மயக்கம், காலை வரும் வரைக்கும் இல்லை உறக்கம். மாலை வரும் மயக்கம், என்ன மயக்கம், காலை வரும் வரைக்கும் இல்லை உறக்கம். பூவிதழ் மேனியில் ஒரு பனித்துளி இருக்க, நான் அதை பார்க்கையில் நூலினை இழைக்க, என்னென்ன அதிசயமோ. எங்கிருந்தோ ஆசைகள், எண்ணத்திலே ஓசைகள், என்னென்று சொல்ல தெரியாமலே நான் ஏன் இங்கு மாறினேன். அவ்வளவுதான். சும்மா ஒரு 4 வரி. சூப்பர் சார். சூப்பர் சார். சார் சூப்பரா இருந்தது சார். சார் நல்லா இருக்கு. ஏதோ எனக்கு பிடிச்ச பாட்டை பாடின, அவ்வளவுதான். எல்லாருமே அதிராம பாடினீங்க. அழகா பாட்டீங்க. என்ன மேடம்? அதிராம பாடினீங்க. அதர்னா தாளாது இல்ல. யாருக்கு சார்? யாரோ தெரியாது நமக்கு. வாங்க சார். நாராயணன் சார் எங்க போயிட்டாரா? இருக்காரு, வாங்க சார். எல்லாம் இருக்காங்களா? இருக்கிறாங்க சார், கவலைப்படாது. நீங்க 2வது பாட்டு பாடாது போக மாட்டாங்க. இன்னும் ஓடல சார். ரசிகர் எல்லாம் இருக்கோம் சார். நாங்க அது நான் கவலையே படலையே. ஆமா, என்னைக்கு கவலைப்பட்டிருக்கோம். சொல்லுங்க. நாங்களும் கவலைப்படல சார். சரி. பொன்னெழில் பூத்தது புதுவானில், வெண்பனி தூவும் நிலவேனில்,
பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் நிலவேனில் என்மன தோட்டத்து வண்ணப்பறவை சென்றது எங்கே சொல் சொல் சொல். பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் நிலவேனில் தென்னை வனத்தீனில் உன்னை முகம் தொட்டு எண்ணத்தை சொன்னவன் வாடுகிறேன், எண்ணத்தை சொன்னவன் வாடுகிறேன். உன்னீரு கண்பட்டு புண்பட்ட நெஞ்சத்தில் உன் பட்டு கைப்பட பாடுகிறேன். பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் நிலவேனில் முன்னம் என் உள்ளத்தில் முக்கனி சக்கரை அள்ளி கொடுத்த பொன்மாடமெங்கே, அள்ளி கொடுத்த பொன்மாடமெங்கே. கிண்ணம் நீரம்பிட செங்கனி சாருண்ண முன்வந்த செவ்வந்தி மாலை எங்கே. பொன்னெழில் பூத்தது தலைவாவா வெண்பனி தூவும் இறைவாவா. உன்மன தோட்டத்து வண்ணப்பறவை வந்தது இங்கே வா வா வா. பொன்னெழில் பூத்தது தலைவாவா வெண்பனி தூவும் இறைவாவா. தென்னவன் மன்றத்து செந்தமிழ் பண் கொண்டு வந்தது பொன்வண்டு பாடிக்கொண்டு, வந்தது பொன்வண்டு பாடிக்கொண்டு. மன்னவன் உள்ளத்தில் சொந்தம் கொண்டாள் என்று சென்றது பூந்தென்றல் ஆடிக்கொண்டு, சென்றது பூந்தென்றல் ஆடிக்கொண்டு. பொன்னெழில் பூத்தது தலைவாவா வெண்பனி தூவும் இறைவாவா. என்னூடல் என்பது உன்னூடல் என்ற பின் என்னிடம் கோபம் கொள்ளுவதோ, என்னிடம் கோபம் கொள்ளுவதோ. ஒன்றில் ஒன்றான பின் தன்னை தந்தான பின் உன்னிடம் நான் என்ன சொல்லுவதோ. பொன்னெழில் பூத்தது தலைவாவா வெண்பனி தூவும் இறைவாவா. உன்மன தோட்டத்து வண்ணப்பறவை வந்தது இங்கே வா வா வா. பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் இறைவாவா. சூப்பர், நல்ல சாங். இந்த படம் வந்து சாங்ஸ் நல்லா இருக்கும், படம் ஓடல, ரொம்ப அற்புதமான சாங். இந்த நல்ல அருமையான அழகா song. பாடிப்பாங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அம்மதா மேடம் வாங்க, அடுத்த பாட்டு. அப்பா ரெடி ஆயிட்டேன். மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. சார் குரல் கொஞ்சம் அப்படி இருக்குதே சார். மேடம் அந்த குரல்ல நீங்க என்ன மாதிரி பாடுனீங்க? மாமா வந்து ஒரு பாட்டோட நிறுத்த அமுதாவும் குரல் தான் அப்படி இருக்கேங்கிறாங்க. வந்து சார் வந்து ரெண்டாவது பாட்டு பாடுனீங்கன்னா கேட்பாரு, நீங்க கவலைப்படாதீங்க. சரி சார், பழைய பாட்டு தான். புதுசெல்லாம் நம்ம பாட மாட்டோம். புதுசு பாடுவேன் அடுத்த தடவை. பாருங்க, இப்படி சொல்லிதான் உங்ககிட்ட வேலை வாங்கணும். பார்த்து பாட மாட்டாங்கன்னு சொன்னீங்க. அன்றும் இன்றும் என்றென்றும் அமுதாமும். ஆமா. தூங்காதே தம்பி தூங்காதே, எம்ஜிஆர் பாட்டா பாடு. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும். சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே,
நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். உன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே. நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. தம்பி தூங்காதே. நன்றி சார். பாட்டு பாடுனீங்க மேடம். அருமை அருமை அற்புதமான பாட்டு மேடம். பட்டுக்கோட்டையோட ஒரு ஸ்டார் சாங் இது. நல்ல சாங். நன்றி சார். நன்றி. வாங்க ரவி சார் ஒன்னும் சொல்ல காணும். மைக் ஆன் பண்ணுங்க சார். அவரு கேட்டாரு அதான். இல்ல எல்லாரும் சாங் நல்லா தான் இருக்குன்னு சொல்லாங்க தவிர நீங்க நல்லா பாடுனீங்கன்னு யாராவது சொன்னாங்களா? நல்லா பண்ணாங்க. நல்லா பண்ணாங்க. நம்மதான் பாடுனீங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம் அங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க ரவி சார். இல்ல நல்லா இருக்கு மேடம். நல்லா இருந்தது. சரிங்க சார். அதே மாதிரி நாராயணமூர்த்தி சார் 2வது பாடின பாடல் நல்லா இருந்தது. சரி. ரொம்ப லேட்டா வருது. தப்பு ஒண்ணு இல்ல. அதனால ஒண்ணு இல்ல. இல்ல அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன் சொல்ல. சரி சரி. சக்கரபாணி சார். சக்கரபாணி லேட்டானாலும் லேட்டஸ்டா சொல்லணும்ல சார். சக்கரபாணி சார் இதை சொல்ல வர்றாரு. சக்கரபாணி சார் மைக் ஆன் பண்ணுங்க சார். அப்பதான் கேட்கும். ராகம் இல்லாத பாடுறேன். பிளே பகாவலின்ற படத்துல ஒரு பாட்டு பாடுங்க. அநியாயம் இந்த ஆட்சியிலே இது அநியாயம். அநியாயம் இந்த ஆட்சியிலே இது அநியாயம். இங்கு ஆண்களை பெண்கள் அடிமையாக்குவது அநியாயம். கனிவாக பேசும் பெண்கள் கையிலே கத்தியும் ஈட்டியும் இருக்குது. கணவனை கண்டால் மனைவியர் எல்லாம் காளை போலவே முறைக்குது. கணவனை கண்டால் மனைவியர் எல்லாம் காளை போலவே முறைக்குது. இங்கே ஆண்களை பெண்கள் அடிமையாக்குவது அநியாயம். இது அநியாயம். தனியாக ஒரு வாலிபன் இருந்தால் தர வேண்டும் பிரம்மச்சார வரி. தாலி கட்டியே குடும்பம் நடத்தினால் அவனும் தரணும் சம்சார வரி. தனியாக ஒரு வாலிபன் இருந்தால் தர வேண்டும் பிரம்மச்சார வரி. தாலி கட்டியே குடும்பம் நடத்தினால் அவனும் தரணும் சம்சார வரி. இங்கு தடிக்கு விழுந்தா வரி, குனிந்து நிமிர்ந்தா வரி. இட்லி வரி, பட்னி வரி, சட்னி வரி. இதை போல ஆண்களை பெண்கள் அடிமையாக்குவது அநியாயம். அநியாயம். இது அநியாயம். அர்த்தமே இல்லாத வரியை சுமத்தும் மகாபலி ராணி ஆட்சியிலே. அர்த்தமே இல்லாத வரியை சுமத்தும் மகாபலி ராணி ஆட்சியிலே ஆதரவில்லாத ஏழை மக்களும் அடிமையாகிறார் சூழ்ச்சியிலே. பொருத்தமே இல்லாத பொது வரிகளை போடுவதெல்லாம் நியாயமில்லை. எதிர்த்து கேட்கவும் நாதியில்லை. அவங்க என்ன செய்தாலும் கேள்வி இல்லை. இங்கே ஆண்களை பெண்கள் அடிமையாக்குவது அநியாயம். 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 இந்த ஆட்சியிலே இது அநியாயம். இங்கு ஆண்களை பெண்கள் அடிமையாக்குவது அநியாயம். அநியாயம். அவ்வளவுதான் சார். கைதட்டுங்க சார். அநியாயமா பாட்டீங்க சார். சார் என்ன பண்ணுது, சில நேரத்துல வீட்டுல இருக்கிறதெல்லாம் சொல்ல வேண்டியது. 2 லைன் தப்பாமத்த பாட்டு சார். 2 லைன்
வாங்க. நாராயணன் சார், மேடம் பாடுறாங்களா? இனிமே தேடிட்டே இருக்காங்க இன்னும். சரி, ஓகே. வாங்க சார், நீங்க வாங்க சார், சிவகுமார் சார். இது தனுஷ் பாட்டு. தனுஷ் அண்ட் சாய் பல்லவி. ஏய் என் கோலி சோடாவே, ஏய் என் கோலி சோடாவே, என் கறி குழம்பே, உன் குட்டி பப்பி நானு, டேக் மீ. ஏய் என் சிலுக்கு சட்டை, நீ வெயிட் கட்ட, லவ் சொட்ட சொட்ட, டாக் மீ. மை டியர் மச்சான் நீ மனசு வச்சா, மை டியர் மச்சான் நீ மனசு வச்சா, ஹே மை டியர் ராணி என் ட்ரீம் இலவாணி, ஹே மை டியர் ராணி என் ட்ரீம் இலவாணி, நாம் ஒன்னா சேர ஒரு டப்பாங்குத்து பாடு, நீ என்னுடைய ரவுடி பேபி, ரா you are only my girlfriend, I'll give you one பூச்சண்டு, பொத்தாம் பொதுவா ரவுடி பேபி, ரவுடி பேபி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் ரெடியா? சிவகுமார் சார் கை தட்டுங்க எல்லாரும். ஆமா, ரவுடி பேபி. அருமை சார், அருமை. செலக்ஷன் பாருங்க, செலக்ஷன் பாருங்க நீங்க. பாடுறாரு. உமாபாரதி மேடம், நீங்க அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. ஏதோ பாடிட்டே இருக்க மாதிரி இருந்தது. ஆமா சார், அதாவது இன்னொரு பாட்டு பாடலாமா அப்படின்னு யோசனை. சரியா? ஆனா நேரம் இருக்குமான்னு தெரியல. அதனாலதான் அடுத்து பாருங்க மேடம். வாங்க வாங்க, லட்சுமி மேடம் வாங்க. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளம் எல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, உள்ளம் எல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. பிறந்த போது எனது நெஞ்சு அமைதி கொண்டது முருகா, அமைதி கொண்டது. அறிவில் சிறந்த உன்னை காணும் போது பெருமை கொண்டது கந்தா, பெருமை கொண்டது முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உலகிலாடும் தொட்டில் எல்லாம் உன் பெயர் பாடும், உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும். உலகிலாடும் தொட்டில் எல்லாம் உன் பெயர் பாடும், உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும். யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது, உன் முகமலரின் அழகில் மட்டும் முதுமை வராது கந்தா, முதுமை வராது குமரா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் இந்தன் குமரன் என்று மனமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ கந்தா, உன்னருளன்றோ முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. குட் குட், சூப்பர், நல்ல பாட்டு. அருமை மேடம், அருமையா பாடுனீங்க. ஓகே, அருமையா பாடுனீங்க, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நல்ல பாட்டு. அடுத்தது யாரு? வாங்க
மாருதி வேண்டாம் பாடணுமா? நான் ரெடி. கேட்கறதுக்கு நீங்க ரெடினா நான் ரெடி. சரி, ஓகே, கடகடன் பாடுங்க. கடகடன் பாடக்கூடாது. மேடம் என் பாடலாம் கேட்டாங்க மேடம், உங்க பாடல் கேட்காம இருப்பாங்களா? இல்ல, கடகடன் பாடினா அதுக்கு பேர் படிக்கிறது. எப்படி நீங்க பாடி முடிச்ச பிறகு நாங்க சொல்றேன் பாடுனீங்களா படிச்சீங்களான்ட்டு. அது இல்ல யாரையோ சொல்றாங்க. ஏன் சார் பிரசன்னா சொல்றீங்க? நாசுக்கா? சரி, இது எஸ்பிபி ஜானகி இளையராஜா பாட்டு தான். என்ன? சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா வா, காதோடுதான் நீ பாடும் ஓசை, நீங்காத ஆசை, ஹோய் ஹோய் நீங்காத ஆசை. சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா வா, நீர் வேண்டும் பூமியில் நன நன பாயும் நதியே நன நன, நீங்காமல் தோள்களில் நன நன சாயும் ரதியே லல லல. பூலோகம் தெய்வீகம், பூலோகம் மறைய மறைய தெய்வீகம், தெரிய தெரிய வைபோகம் தான். சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா வா, காதோடுதான் நீ பாடும் ஓசை, நீங்காத ஆசை, ஓய் ஓய் நீங்காத ஆசை. கோபாலன் சாய்வது நன நன கோதை மடியில் நன நன, பூபாலம் பாய்வது நன நன பூவை மனதில் நன நன, பூங்காற்றும் சூடேற்றும் பூங்காற்றும் தவழ தவழ சூடேற்றும், தழுவ தழுவ ஏகாந்தம் தான். சந்தன காற்றே செந்தமிழ் ஊட்டே சந்தோஷ பாட்டே வா வா, காதோடுதான் நீ பாடும் ஓசை, நீங்காத ஆசை, ஓய் ஹோய் நீங்காத ஆசை. சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா வா. நன்றி நன்றி நன்றி. நான் பாட்டு பாடினேன்னா படிச்சேனா சார்? ரவி சார் தாங்க சொன்னா. இல்ல பாடினாங்க, நல்லாவே பாடினாங்க. ஒத்துக்கினாங்கன்னா சரி. ஜெயலலிதா பாடின ஒரு பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டை பாடணுங்களா? பாடுங்க சார். நீங்க பாடாத ஆளு, பாடுறேன்னு ஆசைப்படுறீங்க, தாராளமா பாடுங்க. ஆனா ஜெயலலிதா பாடின மாதிரியே பாடணும். அது முடியாது, அது முடியாது சார். சோதனை எல்லாம் வைக்காதீங்க சார். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். அன்னையை பிள்ளை, பிள்ளையை அன்னை, அம்மா என்றே அழைப்பதுண்டு. அன்னையை பிள்ளை, பிள்ளையை அன்னை, அம்மா என்றே அழைப்பதுண்டு. அன்பின் விளக்கம் பண்பின் முழக்கம் அம்மா என்றொரு சொல்லில் உண்டு.
அன்பின் விளக்கம் பண்பின் முழக்கம் அம்மா என்றொரு சொல்லில் உண்டு. 10 திங்கள் மடி சுமப்பாள், பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள். 10 திங்கள் மடி சுமப்பாள், பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறுப்பாள். பத்தியமிருந்து காப்பாள், தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுப்பாள். பத்தியமிருந்து காப்பாள், தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுப்பாள். அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். அவ்வளவுதான் சார். அருமை அருமை சார், அருமை அருமை, மகிழ்ச்சி சார். நீங்க பாடாதாலும் ஒரு 3 பாட்டு பாடுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நான் சார் எதனா வச்சிருக்கீங்களா பாடத்துக்கு? ஓகே வாங்க. போதும். ஓகே சார், தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா? 8:43 ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாமா மேடம்? சார் வாங்க சார், பாடுங்க. ஒரே ஒரு பாட்டை பாடுங்க சார். சரிங்க சார். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா. தெய்வம் செய்த பாவம் இதுவே பொடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் பூச்சி, இதுதான் என் கட்சி. ஆதி வீடு அந்தம் காடு, இதில் நான் என்ன, அடியே நீ என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. ஓகே சார், இருக்கு. ஓகே ஓகே, போதும். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, அருமை. அடுத்த வாரம் அடுத்த நிகழ்ச்சியில ரவி சார் பாடுவார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரெடி ஆயிடுங்க சார். ரவி சார் அடுத்த நிகழ்ச்சியில இப்ப கண்ணத்துல கைய வச்சுட்டார் சார். இல்ல அது பாடலேன்ற கவலை, வேற ஒன்றும் விஷயம். காயத்ரி வந்திருக்காங்க. காயத்ரி எதனா பாட்டு பாடுறீங்களா? இல்ல சார், இன்னுமே எனக்கு கோல்டு சரியாகல. நான் வந்து கரெக்டா முடிக்கிற நேரத்துல உள்ள வந்தீங்க நீங்க. சரி, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமேன்னு தான் கேட்டேன். இல்ல சார், நான் வந்து வேற விஷயம் பேசதான் வந்தேன். நீங்க சரி, ஓகே, நிகழ்ச்சியை முடிச்சிடலாம் முதல்ல. ரொம்ப மகிழ்ச்சி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். இதோட நிகழ்ச்சி வந்து மண்டே தான்.